இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்களே கூட அதிகமாக கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஜெபிக்கும்போது, இந்த சமூகத்தில் வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு நினைப்பதற்கும் வேண்டுதற்கும் அதிகமான அற்புதத்தை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் வாசிக்கும் போது யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாட்டிலே தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கரமான அழிவுகள், நாசமோசங்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. தேசத்தில் வர்ற பிரச்சனைகள், ஜாதி கலவரங்கள், இன்னும் ராஜ்யங்களுக்கு ராஜ்யமாக எழும்புவது, அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம் தேசம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்திய முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பும்போது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே போல் இந்த நாட்களில் கூட குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கி வறுமை, குடும்பத்தில் வியாதிகள், தொல்லைகள், எதிர்பார்த்த நன்மைகள் கைக்கூடி வராத இருக்க சூழ்நிலைகள், எவித்து கொண்டே இருந்து கூட எனக்கு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி அநேக சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஒன்று நீங்கள் செய்ய முடியும் என்னன்னு சொன்னாக்கி, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொன்னது போல பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் அவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய உள்ளம் நமக்கு ஆண்டோடு இணைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவையும் தேடினீர்களானால் அவர் மனதுருக்கத்தின் தேவன், மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாக நடத்துவதை தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். அப்போ ஆண்டு சமூகத்தை இன்றைக்கி சம்பூர்ணமான ஆஸ்வத்தை பெற முடியாதபடி அநேகர் உட்கார்ந்துருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அநேக எதிர்பார்த்த நன்மைகளை நிகழ்த்தினாக்கி நமக்கு அது பருப்பு நடக்கலை. ஏன்னா எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்காமல் போய் விடுகிறது. ஒன்றை செய்யும்போது இன்னொரு காரியம் பிரச்சனையாக வந்து விடுகிறது. இதுக்கு ஒரே ஒரு முடிவு என்னன்னு சொன்னாக்கி, அப்படியே பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அப்படி பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டுமானால் நிச்சயமாகவே நீங்கள் நினச்சனாக்கி சில டைமை நீங்கள் ஒதுக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அப்படிலாம் மாதம் ஒரு முறை ஒரு நேரத்தை ஒதுக்கி அப்படியே சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது, இந்த உபவாசத்தினாலே வேதத்தில் வாசிக்கும் போது, இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் எல்லாம் புறப்பட்டு போகாது. இப்போ எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு நாள் ஜெபிப்பேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நமக்காக அதிகமாக ஜெபிக்காதபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அவருடைய சித்தத்தையும் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய சிறைப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபுல நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது 42ஆம் அதிகாரத்தில் யோபு தன்னுடைய சிறையருக்காக, அதாவது அவனை பார்த்து நிந்தித்தவங்க, அவமானமாக பேசினவங்க, அற்பமாக நினச்சவங்க, அந்த ஜனங்களுக்காக, அந்த ஃப்ரெண்டுகளுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது யோபு முகத்தை பார்த்தார். இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் இருக்கிற மாவட்டத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் இருக்கிற கிராமத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க. நாட்டில் கடைசி நாட்களில் ஜெபிக்கிறவங்க மேலே கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இந்த சகல அருவருப்பு நிமித்தமாக எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற என் ஜனத்தின் நெற்றியில் அடையாளத்தை போடுன்னு சொல்லி தூதன் சொல்லுகிறார். அப்போ அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். எப்போல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு மூலமாக பதில் வருகிறது. அவர்கள் மேலே அந்த அடையாளம் இருக்கும்போது அவர்களை அந்த சங்காரதூதன் வரும்போது அவர்கள் அழிக்காதபடி பாதுகாப்பார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தேசத்துக்காக, என்னுடைய கிராமத்துக்கு, சபைக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் நடக்காத காரியம். நமக்குள் உள்ள தேவன் உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் நமக்குள் உள்ளவர் பெரியவராக இருக்கிறார். அதனால் நம்ம கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறார். பிள்ளையோட படிப்புக்காக இருக்கலாம், பிள்ளையோட வேலைக்காக இருக்கலாம், பிள்ளையோட ரட்சிப்புக்காக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு இழந்து போன சில ஆசீர்வாதங்களுக்காக இருக்கலாம், நிறைய நன்மைகள் இழந்திருக்கலாம். கடந்த ஆண்டில் நீங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் நீங்கள் பட்டிருக்கலாம், மழை நிமித்தமாக தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்,
அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது மற்ற 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியை தேடுங்கள், அப்படி உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் நான் அனுப்பிய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சை புழு பச்சை கிளி வருஷத்தை அளித்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப உனக்கு அளிப்பேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எதெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது ஜெப வாழ்க்கை நீங்கள் இழந்திருக்கலாம், வேத வாசிப்பு குறைவாக இருக்கலாம், நெருக்கங்கள் வரும்போது முதல்ல ஜெபம் தடப்படுது, போராட்டங்கள் வரும்போது முதல்ல ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம்னாக்கி பிரச்சனைகள் மத்தியிலும், அதாவது தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரிய வேண்டும், வாழ்ந்திருக்கும் தெரிய வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்காதபடிக்கு நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு வேண்டோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. அவருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாளிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தோட பிரச்சனையாக இருக்கலாம், ஊழிய பாத்திர பிரச்சனையாக இருக்கலாம், அதோட பிரச்சனை நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து ஜெபித்து மேலே பிரச்சனையாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியத்தை செய்ய போகிற பெரிய காரியம். யோபு 37:5 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார், வார்த்தையை நமக்கு கொடுப்பார். அப்படி வார்த்தையை அடிச்சவனாக்கி அவர் நமக்குள்ள அனுப்பி கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கார். சிறிய காரியம் வேற, கிரகிக்கோட எண்ணி கூட பார்க்க முடியும், நினைச்சு பார்க்க முடியாது. ஒரே நாளில் உங்களுக்கு இழப்புகள் வந்திருக்கலாம். யோபு வாழ்க்கையில் பாருங்க, ஒரே நாளில் எல்லாம் மேலே 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 அடி வந்துச்சு. ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னாக்கி அப்படி ஜெபத்துக்கு பிறகு அதே ஆசீர்வாதம் ஒரே நாளில் எல்லாம் திரும்ப வருது. அவனுக்கு இறந்து போன பிள்ளைகள் வர்றாங்க, அதோடு அவனுக்கு வந்து பொருட்கள் வருது, எல்லாவற்றையும் கத்த கொடுத்த உடனே தான் அந்த குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதே போல நாட்களே கூட இழந்து போனதை திடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அவனுக்கு முதல்ல தேவை. நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை கத்த இன்றைக்கு கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், நம்முடைய தேசத்துக்கு கொடுக்கிறார், நம்ம தேசத்தில் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அதோடு கூட என்ன எதிர்பார்க்குறான்னாக்கி நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்து கொடுக்கிறோமோ, நிறைய பேருக்கு ஜெபிக்கிறோம், பதில் வராமல் திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றே நீங்கள் யோசிக்க வேண்டும், அவர் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய பேரன் ஜீவ புஸ்தகம் எதிர்வார், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதோடு கூட என்ன சொன்னால் அது ஜனங்களுக்காக நீங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், அழுகையோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கட்டாயம் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், அப்படி உள்ளங்களை மாற்றுவார், அப்படி இல்லங்களில் உள்ள பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அப்படி மாற்ற ஆரம்பிக்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை மாற உனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோபு 35 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நாட்களில் கூட அவர் சத்தத்தை குமுற பண்ணுவார். சத்தம் வந்து கம்பீர சத்தமாக இருக்கும், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்யும். அதோடு கூட அவருடைய சத்தம் வந்து என்னன்னாக்கி நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்யும். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமா இருங்க. நீங்கள் சூழ்நிலை பார்த்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கு புது பாட்டை நீங்கள் பாட ஆரம்பிங்க. உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்து விட்டார், அதிசயங்களை செய்து விட்டார். நிச்சயமாகவே வாழ்க்கை நாட்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் 16 வாசிக்கும் போது வேதத்தில் வாசிக்கும் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. அப்படி ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும், அதோட தெருவுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும், கிராமத்துக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும், ஒரு தேசத்தில் வெளிச்சம் உதிக்கும். என் நாமத்துக்கு பயந்துக்கிற உங்களை நீரீஸ்வரன் உதிக்கும் என்ற வசனத்தின்படி ஒரு வீட்டுக்குள்ள வெளிச்சம் உதிக்கும் போது கொளுத்த கழுவியை வளருவீங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையும், குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நான் உனக்கு சொன்னதை நான் செய்யும்போதும் உன்னை கைவிடாது போய் வாக்குத்தத்தின்படி நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜா, நீ சர்வ வலிமையுள்ள தேவன் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. எந்த காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, எதை குறித்து வேதனையோடு இருக்கிறார்களோ, எதை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையும் மாற்றுறீங்க ராஜா. ஒரு பெரிய காரியத்தை செய்கிறீங்கப்பா. நினைப்பதை காட்டிலும் வேண்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாக இங்கே அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. வாழ்க்கையில கூட ஆண்டவரே கிரகிக்கக்கூடாத காரியம் ஆண்டவரே. இது எப்படி ஆச்சு என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவரே வேதத்தை சொல்லியிருக்கிறீங்கப்பா. நினைத்து பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து மகிழப்பட போகிற கை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒன்றை கேட்டுக்கலாம்ப்பா. சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான், ஆனால் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்தீங்க. அதே போல் இன்றைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிற அப்போ அந்த வேலையில் கூட ஆண்டவர் யார் யார் என்னென்ன பிரச்சனை இருக்கிறாங்க அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கப்பா. அப்படி இதயம் அதிசயப்பட்டு போரிக்கக்கூடிய நீங்கள் அற்புதங்களை செய்கிறீங்க. நமக்கு நன்றி தகப்பனே. பிள்ளைக்கு வேலையில் ஆண்டவர் உயிர் உண்டாகட்டும். அப்போ படிக்கிற காரியங்கள் பிள்ளைங்க நல்ல ரிசல்ட் வரட்டும். எதிர்பார்க்குற ஆண்டவர் நன்மைகள் உண்டாகி வரும்னா ஜெபிக்கிறோமப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பார்த்து உண்டாகி பிதாவின் ஜோதிடத்தை இறங்கி வரும் என்ற வாக்கு நிறைவேற்றும். பரலோகத்தில் இந்த பிள்ளைக்கு நன்மைகளை கட்டளிவீராக. இரட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்ற வாக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் பிதாவே. ஆமென்.